Hello, all. Vanakkam. It's a T20 preview. Durban Super Giants versus Paul Royals in Paul. 9 o'clock match. P-Dog, welcome to the show. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது டேபிள் டாப்பர்ஸ் மேட்ச். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மேல வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற டீம்ஸ் இந்த மூணு டீமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இட் இஸ் அன் ஐடியல் ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ராயல்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு அடுத்த எல்லா மேட்சும் தோத்தாலும் தேர் கோயிங் டு பி இன் டாப் ஃபோர். அப்படிங்கும் போது இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னா தேர் ஷூர்லி கோயிங் டு பிளே த குவாலிஃபயர். அப்படிங்கும் போது திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஏன்னா ஒரு பக்கம் எஸ்சிசி வந்து அவங்களுக்கு காம்படிஷன் ஆயிட்டு இருக்காங்க போது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். தேர் ஆல்சோ ஆன் அ ரோல் அண்ட் பால் ராயல்ஸ் இஸ் ஆல்சோ ஆன் அ ரோல். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மேட்ச்ல 4 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் வந்து 6 ஜெயிச்சிருக்காங்க வித் 40% அண்ட் 60% சக்சஸ் ரேஷியோ. இப்ப ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 209 ஃபார் 2, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 202 ஃபார் 6. லாஸ்ட் டைம் வந்துட்டு மும்பையும் பால் ராயல்ஸும் ஆடினாங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் நம்ம 161 சொன்னோம், ராயல்ஸ் 162 ஃபார் 3. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 179 சொன்னோம், மும்பை ஸ்டம்பிள் டு 103. ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்க பாத்தீங்கன்னா pace bowlers economy rate 8.41, spinners economy rate 7.72. Pace bowlers 59% wickets, spinners 41% wickets. கம்பாரிஷன் போவோம். மும்பையோட ஸ்பின்னர்ஸ் 8 overs 51 runs 1 wicket. ராயல்ஸோட ஸ்பின்னர்ஸ் 9 overs 29 runs and 5 wickets. அடுத்தது என்ன சொன்னோம்? டீம் லூசிங் லெஸ் விக்கெட்ஸ் ஃப்ரம் ஓவர் 7 to 12 haven't lost a game. ராயல்ஸ் 37 for no loss, மும்பை 22 for 1. Teams which scores more runs in power play haven't lost a single game. மும்பை 25 for 3, ராயல் 60 for no loss. அங்கேயே உங்களுக்கு கதை முடிஞ்சுது. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, அந்த 180 அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் 6 overs ஒரு ஸ்டார்ட் கிடைக்கணும்னு ராயல்ஸ் காட் 60 for no loss, மும்பை காட் 25 for 3. அதுக்கப்புறம் 7 to 10 அவங்க ரொம்ப நல்லா ஆனாங்க. 12 ஓவர் வரைக்கும் அவங்க நோ லாஸ்ல இருந்தாங்க. 7 to 10 கரெக்டா கன்சாலிடேட் பண்ணிட்டு 11 to 15 இருந்து கஷ்டமாகும். அப்ப 45 for 2, கடைசி 5 ஓவர்ல இன்னும் கஷ்டமாகும். ஒரு பேட்ஸ்மேன் செட்டில் பேட்ஸ்மேன் இருந்தா ஒரு 50 ரன் வந்தா 180 வந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஆஃப் த பிக் பவுண்டரிஸ் அந்த பால் கெட் சாஃப்ட்வேர் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பேட். இப்ப மும்பைக்கு ரொம்ப சிம்பிள். அன்பார்ச்சுனேட்லி ஜேஎஸ்கேவும் தோத்ததுனால இட் ஹஸ் ரியலி ஓபன் த டோர் ஃபார் தம். அப்படிங்கும் போது இந்த மேட்ச் அவங்க தோத்தாங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் ஜேஎஸ்கே. பட் அவங்களோட எக்ஸிட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா லைக் ஜேஎஸ்கே தேர் ஸ்ட்ரகிளிங், கேபிட்டல்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். இப்ப நம்ம பால் ராயல்ஸ் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஃபேபியன் ஆலன் வந்துட்டு போலிங் போடலன்னா ஆடக்கூடாது அப்படின்னு. அவர் லாஸ்ட் மேட்ச் போலிங்கும் போட்டாரு, கடைசியில பினிஷும் பண்ணாருங்க போது ஐ டோன்ட் see them மேக்கிங் எனி சேஞ்ச். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஜேசன் ராய், பட்லர், வியான் லப்பே, டேவிட் மில்லர் ஃபிட் ஆவாரா எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தா வேற வழி கிடையாது. டேன் விலாஸ் பிளேட் பிளைண்டர் ஆஃப் இன்னிங்ஸ் அவருக்கு போல தான் வரணும். ஆரல்ஸ் டேன் விலாஸ் will retain his place. மிச்சல் வேம்பியூரன், ஃபேபியன் ஆலன், ஆண்டிலே பெக்லுக்வாய், பியான் ஃபோர்டேன், லுங்கி எங்கிடி, ஒபேட் மெக்காய் அண்ட் தப்ரேஷ் சாம்சி. இப்ப மும்பை கேப்டவுன் பாத்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு அவங்க சாரி டர்பன் சூப்பர் செயின்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்துட்டு அவங்களும் தேரோட ரோல். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் வெப்பன் இதை எடுத்தாங்க, எடுத்து ரொம்ப அழகா அந்த ஸ்லோ பிட்ச்ல வந்து ஜெயிச்சாங்க அவங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா இட்ஸ் வில் நாட் சேஞ்ச் மச். மேத்யூ பிரெட்ஸ்கே ஒன்லி இது என்னன்னா குவிண்டன் டிகாக் ஓபன் பண்ண போறாரா, டோனி டிசோசி ஓபன் பண்ண போறாரா, அது ஒண்ணுதான் கேள்வி. ஏன்னா குவிண்டன் டிகாக் நம்பர் 3 டிமோட் பண்ணாங்க, ஒன்னும் பெருசா ரன் அடிக்கல, அவர் ஃபார்ம்லயே இல்ல வேர்ல்ட் கப் அப்புறம் போது ஹேஸ் டு பேட் இன் பொசிஷன் விச் சூட்ஸ் ஹிம். ஸோ இட்ஸ் மேத்யூ பிரெட்ஸ்கே, டோனி டிசோஸ். என்ன பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் 3 டோனி டிசோசி, ஜான் ஸ்மித், ஹென்ரிக் கிளாசன், மார்க்கஸ் ஸ்டானிஸ், வியான் மல்டர், மகாராஜ், ரீஸ் டாப்லி, நவீன் உல் ஹக் அண்ட் நூர் அஹமத். ஸோ இது வந்துட்டு ஒரு பொட்டன்ட் போலிங் அட்டாக் வேற உங்களுக்கு. when you got Noor Ahmed, when you got Keshav Maharaj and ஜான் ஸ்மட்ஸ் டு ஃபில் இன். அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 50 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி மேத்யூ பிரெட்ஸ்கே ஒரே கியர், டிகாக் அடிக்கிறாரோ இல்லையோ ஒரே கியர், டோனி டிசோசிக்கு 2 கியர் இருக்கு, ஜான் ஸ்மித் இஸ் ஆல்சோ பின் ஸ்கோரிங் ரன்ஸ், அவருக்கும் 2 கியர் இருக்கு. இப்போ அன்பார்ச்சுனேட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் வெரி சிம்பிள். ஜேசன் ராய் ஒரே கியர், ஜோஸ் பட்லர் ஒரே கியர்ல ஆடுறாரு, வியான் லப்பே வந்துட்டு உங்களுக்கு யுவர் நாட் ஷூர் அபவுட் இட் டேக்ஸ் டைம், மில்லர் ஆனாலும் ஹி டேக்ஸ் டைம், விலாஸ் ஆல்சோ டேக்ஸ் டைம். அப்படிங்கும் போது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வில் டெஃபினெட்லி ஹேவ் தட் எட்ஜ் டு செட் இட் அப்
to 6 overs for 50 or 55. அப்புறம் அந்த 12 to 20 மோஸ்ட் லீஸ்ட் ரன் ஸ்கோர்ட் வென்யூ அப்படின்னு சொன்னேன். அந்த 12 to 20 பீஃப் அப் பண்ற மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டர் இங்க பாத்தீங்கன்னா மிச் வான் பியூரன் டேலண்டட் பட் யூ டோன்ட் நோ. ஃபேபியன் ஆலன் லாஸ்ட் கேம் தான் ஆடினாரு பட் யூ டோன்ட் நோ. ஃபெக்டிக் பாயோ கேன் பேட், டோன்ட் நோ. பியான் ஃபார்டேன் கேன் பேட், டோன்ட் நோ. அன்டெயில் அங்க பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், வியான் பெல்டர், மகாராஜ் கேன் ஆல்சோ பேட்டுங்க போது அந்த எட்ஜும் உங்களுக்கு இருக்கு. கோஸ்டல் ஏரியால ஒரே ஒரு கண்டிஷன் தான் சார், 2 இல்ல 3 போலர் 27 ரன்ஸ் ஆர் லெஸ் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? டபுள் சூப்பர் ஜெயின்ஸ் கேஷவ் மகாராஜ் ஷூர்லி எஸ், நூர் அகமத் ஷூர்லி எஸ், டாப்லி தெரியாது, நவீன் உல் ஹக் தெரியாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கஸ் ஸ்டாண்டி, ஜான் ஸ்மட்ஸ் தெரியாது. த மிக்ஸ் ஆஃப் டேஞ்சரஸ் போலிங் அட்டாக் அங்க பாத்தீங்கன்னா பியான் ஃபார்டேன் எஸ், தப்ரேஷ் ஷாம்சி எஸ், லுங்கி எங்கடி விக்கெட் எடுப்பாரு, ஃபேண்டசிக்கு நல்லா இருக்கும், ஆனா வந்துட்டு இஸ் நாட் எக்கனாமிக்கல். சேம் கேஸ் வித் ஒபேட் போன மேட்ச் அப்படி. அதுதான் அதனால அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்குன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் they will go with an edge of 56-44. So Durban Super Giants is expected to win according to me. ஆனா அது என்ன கணக்கு நீங்க சொல்றதுல நடக்கிறது? Durban Super Giants-ஆ பால் ராயல்ஸா? பால் ராயல்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. we will see what happens. அந்த நோட்ல ஃபேண்டசி என்னென்ன. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு சொல்றது வேலை, ஃபேண்டசி இதுல எடுத்தே ஆகணும். லுங்கி எங்கிடி எடுத்தே ஆகணும், தப்ரேஷ் ஷாம்சி இந்த ஸ்லோ பிச்ல எடுத்தே ஆகணும், நூர் அகமட் எடுத்தே ஆகணும், கேஷவ் மகாராஜ் எடுத்தே ஆகணும். திஸ் இஸ் கோயிங் டு சர்ப்ரைஸ் யூ. மேபி இஃப் இஸ் ஓப்பனிங் த பேட்டிங் ஆர் நம்பர் 3 அங்க கிரவுண்ட்ல நல்ல ரெக்கார்ட் இருக்கு. டோனி டிசோர்சி சர்ப்ரைஸ் பிக். அந்த ஒரே ஒரு பேட்ஸ்மேனை தான் எடுக்கிறேன், மற்ற எல்லா ஸ்பின்னர்ஸா எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு பிச் வந்து 7-8 ஓவருக்கு அப்புறம். டாப் 5 பிக்ஸ் ஆர் டோனி டிசோர்சி, கேஷவ் மகாராஜ், நூர் அகமட், தப்ரேஷ் ஷாம்சி அண்ட் லுங்கி எங்கிடி. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா ஆட்ட நாயகன் யாரு, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்க போற அந்த நாயகன் யாரு சொல்லுங்க. ஃபுல்லாவே ஒத்துக்கிறேன். என்னோட பிக் வந்து நவீன் உல்லக் வந்து இந்த மாதிரி நிறைய அவரும் கட்ரா போட்டு நிறைய விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்கு. ஓசி விக்கெட் லுங்கி நிக்கிற மாதிரி. ஸோ ஐ வில் பிக் நவீன் உல்லக். அப்புறம் ஜான் ஸ்மட்ஸ் நீங்களும் சொன்னீங்க ஃபில் பண்ணுவார் ஃபியூ ஓவர்ஸ்னு பேட்டிங்கும். ஸோ ஐ திங்க் ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூ வி ஷுட் பிக் யூ. ஸோ இது 2 தான் என்னோட பிக் ஸ்பீடா உங்க 5ஓட சப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ நீங்க ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. பிளேயிங் 11 ஃபேண்டசியும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த மேட்சுக்கு உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? இந்த மேட்ச் ஆனஸ்டா சொல்ல நீங்களும் சரி வியோஸும் சரி என்னப்பா அப்படின்னீங்க. நமக்கு வந்து இப்ப என்னன்னா யாரு ஜெயிச்சாலும் ஜேஎஸ்கேவோட சான்சஸ் எந்த விதத்திலயும் மேலேயே கீழே போறது இல்ல. பட் ஒன்லி திங் இஸ் இஃப் யூ சீ தட் இப்ப இவங்க பால் ராயல் ஜெயிச்சிட்டானா அது ஒரு குவாலிஃபயர் ஸ்பாட் சீல்டு டோர்னமெண்ட் ஒரு மாதிரி போயிடும். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஒரு பக்கம் மிஸ் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படிங்கும் போது டர்பன் ஜெயிச்சா கொஞ்சம் ரேஸ் வில் பி ஹீட்டிங் அப் தி டாப் 3, தட் இஸ் சன்ரைசர்ஸ், டர்பன் அண்ட் பால் ராயல்ஸ்ன்றதுனால இவங்க ஜெயிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் நீங்க வந்துட்டு எட்ஜ் பால் ராயல்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ யூ நெவர் நோ எனிதிங் இன் ஹேப்பன். ஸோ வில் கம் பேக் வித் another preview until we come and entertain you. Thanks a lot and bye bye.